இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, ஜூலை மாதத்தின் முதல் நாளாகிய இன்று கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் செய்தீர். இதோ இந்த மாதத்திலும் எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்களை உம் பாதத்தில் வைத்து வழிநடத்த எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் கடவுள் விரும்பிய செயல்களை செய்யாமல் கடவுளுக்கு புறம்பான பல தீய செயல்களை செய்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. அதனால் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்ற அவர் அழைக்கின்றார். இயேசுவை பின்பற்றுபவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் அவரை எடுத்துக்காட்டாக கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றும் அவருக்கென்று ஓரிடமும் இல்லை. அவரை பின்பற்றுபவர்களும் கஷ்டப்பட்டாலும் சிலுவையை சுமந்தாலும் அவரோடு இருந்து நாம் மற்றவர்களை இறைவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரோடு இருக்கும் பொழுது பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை தேடி வந்த மக்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. சுமை சுமர்ந்து சோர்ந்து வந்த மக்களுக்கு அவர் ஆறுதல் கொடுத்தார். பாவிகளை மன்னித்து நிலை வாழ்வை கொடுத்தார். நாமும் நம் பாவ நிலையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நல் வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நல்லதை செய்வார். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.